அப்பாடா! ஒரு வழியா டைவர்ஸ் கிடைச்சிருச்சு. மனைவிய பிரிஞ்ச சந்தோஷத்துல பிரபல சீரியல் நடிகர். சின்னத்திரை சீரியல்ல நடிச்சு பிரபலமானவர் ஈஸ்வர். இவருக்கும் சின்னத்திரை சீரியல் நடிகை ஜெயஸ்ரீக்கும் போன 2016வது வருஷம் கல்யாணம் ஆச்சு. இவங்களுக்கு ரேவதி அப்படிங்கிற பெண் குழந்தையும் இருக்கு. அவங்களும் சீரியல்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கல்யாணமான சில வருஷத்திலேயே ஜெயஸ்ரீக்கும் ஈஸ்வருக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சுட்டாங்க. அப்போ ஈஸ்வர் மேல அடுக்கடுக்கான புகார்கள சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. ஈஸ்வருக்கும் சீரியல் நடிகை மகாலட்சுமிக்கும் தொடர்பு இருக்கிறதாவும், அத தட்டி கேட்ட தன்ன ஈஸ்வர் அடிச்சதாவும் ஜெயஸ்ரீ புகார் குடுத்ததுக்கு அப்புறமா, போன 2019வது வருஷம் ஈஸ்வர் கைது செய்யப்பட்டாரு. அதுக்கப்புறமா ஜாமீன்ல வெளிவந்த அவரு, மகாலட்சுமி தன்னுடைய தோழி அப்படின்னும், எங்கள தொடர்பு படுத்தி ஜெயஸ்ரீ பேசுறதுல துளியும் உண்மை இல்ல அப்படின்னும், தன் மீதான குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம ஜெயஸ்ரீய விவாகரத்து செஞ்சு பிரிய சட்டப்படி நடவடிக்கையும் மேற்கொண்டு வந்தாரு. கடந்த சில வருஷங்களாவே இவங்களோட விவாகரத்து வழக்கு இழுபறிய சந்திச்சு வந்துச்சு. இதுக்கிடையில கொரோனா ஊரடங்கு வந்ததால விவாகரத்து வழக்கு கிடப்புல கிடந்த நிலையில சுமார் 5 வருஷ போராட்டத்துக்கு பின்னாடி தனக்கும் ஜெயஸ்ரீக்கும் விவாகரத்து கிடைச்சிட்டதா நடிகர் ஈஸ்வர் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. மனைவிய பிரிஞ்ச சந்தோஷத்துல அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய அவரு சோதனையான காலகட்டத்தில இருந்து மீண்டு வந்துட்டதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜெயஸ்ரீக்கும் தனக்கும் இடையிலான செட்டில்மெண்ட் எல்லாம் முடிவடைஞ்சிட்டதாவும், இனி என்னோட விருப்பப்படி என்னோட வாழ்க்கைய நான் வாழப் போறேன். நடிப்புல தான் நான் கவனம் செலுத்தப் போறேன். இந்த சவாலான காலகட்டத்துல எனக்கு பக்கபலமா இருந்த கடவுளுக்கு நன்றி. இந்த விவாகரத்து தொடர்பா எந்த ஒரு பேட்டியும் நான் குடுக்க மாட்டேன். எங்களோட முடிவுக்கு மதிப்பு குடுங்க அப்படின்னு பதிவிட்டிருக்காரு ஈஸ்வர். இருந்தாலும் விவாகரத்து பத்தி ஜெயஸ்ரீ இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலையும் வெளிப்படுத்தல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.